பேர் கோமதி. நான் சிவகாசிலேருந்து வரேன். 2018 ஐயாவை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதுலேருந்தே ஐயாவோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஆன்மீகம்னா நம்ம ஒரு லெவலில் நமக்கு தெரிஞ்ச அளவில் தான் ஆன்மீகம்னு நினச்சிட்ருக்கோம். அதெல்லாம் இல்லை, அதை கடந்து இருக்குது அப்படின்னு சொல்லி ஐயாவோட அந்த அவங்க கொடுக்குற அந்த தெளிவெல்லாம் நல்லா இருக்குது. முன்னேற்றம் இருக்குது. எதை விடணும், எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் ஐயா மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ லாஸ்ட்டாக கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு போனதுக்கப்புறமும் நல்ல மாற்றம், வீட்டிலும் நல்ல மாற்றம், எங்கிட்டையும் ஒரு நல்ல மாற்றம். ஸோ அதனால் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. ஒரு குழந்தைகிட்ட பா யானைன்னா பெருசா இருக்கும்பா, எனக்கு அப்படி இருக்கும்பா, இப்படி இருக்கும்பா யானை அப்படின்னு பா யானையை காட்டு யானையை காட்டுனது என்ன பண்ணும், ஒரு ஒரு போட்டோவை எடுத்து பா இதான் யானை பார்த்துக்கோ. உருவத்தில் அது பெரிய யானையை பார்த்தா மறண்டுரும். அப்ப அந்த குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த யானையை பார்க்கும்போது பார்த்துருக்க முன்னாடி யானை உங்களுக்கெல்லாம் இப்படிதான் வச்சிருக்காங்க. பட் வெறும் அந்த யானையை படமா காட்டாம என்ன பண்ணிட்டாங்க மகான்கள், இந்த உடம்பையே, இந்த ஆண் சரீர அமைப்பையே ஒரு கோயிலா டிசைன் பண்ணாங்க. நீங்க வெளியில பார்க்கக்கூடிய கோயிலோட தத்துவம் ஒரு ஆணோட வடிவம் சைவ ஆலயமாகவும் ஒரு பெண்ணோட உடல் அமைப்பை வைணவ ஆலயமாகவும் டிசைன் பண்ணாங்க. அதை டிசைன் பண்ணி என்ன பண்ணாங்க, நல்லா அந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிங்க. உலகத்திலே இன்னைக்கு விலை உயர்ந்த ஒரு உலோகம் தங்கம்னு சொல்றான், சுத்த தங்கம், ரைட்? மன்னர்கள் காலத்துல தான் பெரும்பாலும் கோயில்கள் கட்டப்பட்டது. அன்னைக்கு இன்கம் டாக்ஸ் இதெல்லாம் கிடையாது. மன்னர்கள் யார்கிட்டையும் வரி வசூல் செய்தோ அன்பர்கள்ட்ட நன்கொடை வாங்கி கோயில் கட்டல. அவன் நாடு, அவன் நினைச்சிருந்தானா கருவறைக்குள்ளார தங்கத்திலேயே இழைச்சி சிலைய வச்சிருக்கலாம். ஆனா பாருங்க, கருங்கல்ல தான் சிலை வச்சான். கருங்கல்ல கோயில் கட்டினா கருங்கல்ல ஒரு சிலை வச்சான். கல்லுக்கு ஏதோ பவர் இருக்கோ, இருக்கு. கல்லுல இன்னைக்கு எல்லா கல்லையும் சிற்பம் செய்யறாங்க. அன்னைக்கு கல்லுல சிற்ப சாஸ்திரம், மயன் எழுதின சிற்ப சாஸ்திரத்தின் படி ஒரு கல்லை பவர் பண்றதுக்கு அவ்வளவு மெத்தட் இருக்கு. எந்திரம், மந்திரம், எவ்வளோ இருக்கு. அதோட அமைப்பு பிரமிடு ஷேப்ல ஒரு அமைப்பு, குறுகலான அமைப்பு, இப்படி எல்லாமாகவும் இருக்கக்கூடிய இறை சக்தியை எனக்கு இப்படித்தான் வேணும்னு அப்படி குவிச்சு வச்சிருந்தாங்க. எதுக்காக? சரி, வேற வழி இல்லை, உங்ககிட்ட கடவுள் இருக்கு, கடவுள் இருக்கு, இறைவன் இருக்கான்னு நிரூபிக்கணுமே, வேற வழி இல்லையே. கூட்டல்னா உங்களுக்கு அற்புதம் பண்ணணும். என்ன பண்ணணும்? செத்தவனை எழுப்பி காட்டணும். இந்த மூவர்கள் பண்ணாங்கல்ல, மூவர்களோட ஹிஸ்டரியிலையும் பார்த்தீங்கன்னா அப்பர், ஞானசம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தர்னு சொல்லக்கூடிய இந்த மூவருமே இறந்தவர்களை எழுப்பி காட்டினாங்க. நம்ம பெரிய புராணத்தை எடுத்தோம்னா நம்ம அதை பார்த்தலாம். சிவபெருமானின் அற்புதம் எழுப்பி காட்டின உடனே அப்புறம் ஐயா நீலாம் ரொம்ப பெரிய உயர்ந்தவர்னு மக்கள் காலை விழும்போது தெளிவா சொல்லியிருப்பாரு, நான்லாம் அடியவனுக்கு அடியவன், நான் எங்கப்பா செஞ்சேன், நான் எங்கப்பா செத்தவனை எழுப்புனேன், சிவபெருமான் ஈசன் தான்ப்பா எழுப்புனாருன்ட்டார். அது பக்தியை வளர்ப்பதற்காக, இறை பக்தியை மக்களிடையே நிலைநாட்டுவதற்காக சில மகான்கள் முயற்சி பண்ணி அவங்களோட தவத்தை இறைவனை வேண்டி பல அற்புதங்களை செய்து கூட்டு காட்டினாங்க. ஆனா சித்தர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, எப்ப பேசிக் படிப்பு, பால படிப்பு, இப்போ ஒரு சென்டென்ஸை படிக்கணும், ஒரு பெரிய பேராகிராஃப் இருக்கு படிக்கணும், ஒரு லாங்குவேஜை கத்துக்கணும்னா நீ அடிப்படையா அந்த லாங்குவேஜில் இருக்க எழுத்தை கத்துக்கணும். உயிர் எழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, ஆயுத எழுத்து 1, உயிர்மை எழுத்துக்கள் இத்தனை இருக்கு, இதோட வடிவம் எப்படி, இதோட ஓசை இப்படின்னு ஒரு டீச்சர் உங்களுக்கு ஆசிரியர் பாடம் நடத்தணும். அப்பதான் நீங்க தமிழ் மொழியை கத்துக்க முடியும். தனித்தனியா அந்த எழுத்துக்களோட ஓசையை நீங்க கத்துக்கணும். அதற்கப்புறம் தான் ஒரு சென்டென்ஸை படிக்க முடியும். அதற்கப்புறம் தான் அதுக்கு பொருள் புரிஞ்சுக்க முடியும். இறைவனும் இப்படிதான் இருக்கான். இறைவன் எப்படி இருக்கான், சிவபெருமான் எப்படி இருக்காருன்னா இப்படிதான் இருக்காரு. சிவபெருமானையும் நான் தனித்தனியாக பிரித்து புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கப்புறம் தான் அதை நம்மளால படிக்க முடியும். பிரிச்சு புரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு கோயில் கட்டி வச்சாங்க வெளியில. அடிப்படை கல்வி. நீங்க இப்ப பள்ளிக்கூடம் படிச்சு முடிச்சுட்டு, காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு நீங்க அடுத்த லெவலுக்கு வந்துட்டீங்க. நீங்க போய் திருப்பி போய் ஒரு புக் எடுத்து அ ஆ இ ஈ
சிரிக்க மாட்டாங்க. நான்லாம் பாடம் படிச்சதை மறக்க மாட்டேன் அப்படின்னு காலேஜ் படிக்கிற ஒரு பையன் டெய்லி எடுத்து ஆ ஆ இ இ உ ஊ என்னடா பண்ணிட்டு இருக்க, உயிர் எழுத்துக்கள் 12ங்கய்யா படிச்சுட்டு இருக்க. அதான் நீ தான் 1ஆம் வகுப்புலயே படிச்சுட்டியேப்பா. அதற்கப்புறம் என்ன, நீ கத்த கல்வியை வைத்து கொண்டு நீ அடுத்தடுத்து படிக்கணும், அடுத்தடுத்து மேல போகணும். உங்களுக்கு சித்த புருஷர்கள், மகான்கள், அன்றைய வாழ்ந்த முன்னோர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, இந்த அ ஆ இ ஈ மாதிரி இறை சக்தி, இறைவன் ஒருத்தன் இருக்கா, அதை உணர்வதற்காக ஒரு அமைக்கப்பட்ட ஒரு பள்ளிக்கூட பாடசாலை தான் கோவில். பள்ளிக்கூடம் படிச்சு முடிச்சாச்சு. கடவுள் இருக்காருன்னு நான் நம்புறேன், இறைவன் இருக்காருன்னு நம்புறேன், சிவன் இருக்காருன்னு நான் நம்புறேன். ரைட். இப்ப அடுத்து நான் காலேஜுக்கு படிக்க வரும். இதை அடிப்படையாக 4 பாதங்களாக சொல்லியிருக்கான். சரிகை, கிரிகை, ஞானம், யோகம், ஞானம். சரிகை என்பது வாழ்க்கையிலே நான் சாதாரண மனிதனாக பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். எனக்கு அப்பா, அம்மா, மனைவி, மக்கள், நான் இதோட சேர்ந்து இறை சிந்தனையிலிருந்து நான் தொண்டு செய்து அதன் மூலியமாக இறைவனை அடைவது. கிரிகை என்பது அதுலேருந்து ஒரு படி மேலே போய் கும்பாபிஷேகம் பண்றது, கோயிலை செப்பனிடுவது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சு நான் தொண்டு செய்ய போறேன்னு அலையிறது. யோகம் என்பது அதை கடந்துடுவாங்க. இந்த சரிகை கிரிகையில கோயில் இருக்கும். யோகத்துக்கு வந்துட்டு அவங்க நேரா போயிட்டு உட்காந்து தவம் பண்றது, யோகா ஆசனம் பண்றது, அஷ்டாங்க யோகம் பண்றது, கர்ம யோகம் பண்றது, அது உள்ளார அவ்வளோ இருக்கு. ஏதோ ஒரு குருநாதரை பிடிச்சு யோக சாதனை பண்ணி அவங்க தேகத்தை சரி பண்ணி மாத்திப்பாங்க. அவங்க யோகிகள்னு பேரு, ஞானிகள். அதிலும் மெய்ஞானிகள் அவங்க தான் சித்தர்கள். இந்த 3 பார்ட்டையுமே உங்களுக்கு கொடுத்ததே சித்தர்கள் தான். இந்த சரிகைன்னு சொல்லக்கூடிய இந்த கோயில் உங்களுக்கு வாழ்க்கை நியதியை கொடுத்ததும் சித்தம் தான். கிரிகைன்னு சொல்லிட்டு இதெல்லாம் செப்பனிட்டு பராமரிச்சு வச்சுக்கப்பா, இல்லைன்னா அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒன்றும் இல்லாம போயிடும், அதனால இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த மார்க்கத்தை கொடுத்ததும் சித்தர்கள் தான். யோக சாதனை திருமூல திருமந்திரத்துல இல்லாதே கிடையாது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த யோக சாதனை பதஞ்சலி யோகத்திலிருந்து இந்த யோக சாதனையை கொடுத்ததும் சித்தர்கள் தான். அதற்கப்புறம் ஞான சாதனை. ஞானம்ங்கிறது உங்களை தவிர்த்து வேற எங்கேயுமே தேடாத விஷயம். நீங்க தான் கடவுள், நீங்க தான் இறைவனோட சொரூபி, நீங்க தான் இறைவனோட புத்திரர் புத்திரி, நீங்க தான் எல்லாமே. உங்களை தவிர்த்து கும்பிடுறதுக்கு வேற பொருளே கிடையாது. இதை உணர்ந்த மகான்கள் தான் தெளிவா சொன்னாங்க, என்ன கும்பிடாத, நான் இதை சொல்றதுக்கு வந்திருக்கேன், நீயும் நானும் ஒண்ணுதான், என்ன கும்பிடாதப்பா, நான் இறைவனை கும்பிட்டு தான் நான் போதிக்கிறேன். இந்த முழுமையை உணர்ந்த மகான்கள் எல்லாருமே சொன்னதுதான். அப்ப அந்த ஞானம்ங்கிறது தான் இருக்கிறதுலே பெரிய சப்ஜெக்ட். இந்த ஞானம், ஞானத்தில் சரிகை, ஞானத்தில் கிரிகை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம், இதுலயும் 4 சப்ஜெக்ட் உண்டு. அடிப்படையா ஞானவாதிகளும் சில கோயிலுக்கு போவாங்க, காரணம் இருக்கு. ஆனா அவங்க போற கோயில் வேற மாதிரி. இந்த குமுத ஆன்மீகம், குங்கும ஆன்மீகம் இதை படிச்சுட்டு பரிகாரம் பண்றதுக்கு கோயில் போக மாட்டான் ஒரு ஞானி. அவனுடைய பேட்டரி கோயில் எத்தனை விதமான ஸ்ட்ரக்சர்ல இருக்குன்னா 112 ஸ்ட்ரக்சர்ல தான் கோயில் கட்டினாங்க அந்த காலத்துல. மயனோட சிற்பசாஸ்திரம் 112 ஸ்ட்ரக்சர் தான் ஆலய அமைப்பு. ஒரு பாடி, ஹியூமன் பீயிங், மனித தேகம்ங்கிறது 112 விதமா தான் தேகம் இருக்கு. எனக்கு ஒத்த என் பாடி ஸ்ட்ரக்சருக்கு ஒத்த ஆலய அமைப்பு, கோயில் அமைப்பு இருக்கக்கூடிய கோயில் உள்ளார போனா என் பேட்டரி டாப் அப் ஆகும். இது சித்தனுக்கு தெரியும். நேரா அவன் எல்லா கோயிலுக்கெல்லாம் போக மாட்டான், அந்த இடத்துக்கு போவான். அவன் நீட்டா அதுல ஒரு வளம் எங்க உட்காரணுமோ உட்காந்து அவன் எனர்ஜி ரிசீவ் பண்ணிட்டு வந்துகிட்டே இருப்பான். இதெல்லாம் டாப் ஆஃப் த சீக்ரெட். சில ஜீவ சமாதி போவான், தன்னோட குரு பீடத்துல இருந்தவங்க எங்கேயாச்சும் அடக்கமா இருப்பாங்க, அங்க போவான், உட்காருவான், அவன் அள்ளிட்டு அவன் எனர்ஜி வந்துட்டே இருப்பான். அதை செட் பண்ணிடணும்னு சொல்லி சில பேர் அப்படியே தூண்டி விட்டு, சில பணக்காரர்கள் வராங்களா, குருனை ஏற்றுக்கிட்டாங்களா, அவங்கள கூப்பிடுறது, அப்பா இந்த கோயிலை இடிஞ்சு கிடக்குது, இந்த ஜீவ சமாதி அப்படியே ஒரு திருப்பணி பண்ணி கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு அதை கரெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். அது ஞானியோட கிரியை, ஞானியோட யோகம். தன்னை நம்பி வந்த சீடர்களுக்கு கணத்துல என்னென்னமோ சொல்றாங்களே, குண்டலி பெருச்சாலி அதெல்லாம் சொல்றாங்கல்ல, குண்டலினி சக்தி, அப்புறம் என்னென்னமோ சொல்றாங்க, வாசி யோகம், அடயோகம், கடையோகம், உடம்பு அப்படி இப்படிங்கிறாங்க, மூச்சு ஒடுங்கி யோகம். அந்த விஷயத்தெல்லாம் உங்களுக்கு அப்படியே பயங்கரமா கிளாஸ் எடுத்து அப்படியே தீட்சைன்னு சொல்லி அப்படி கையெல்லாம் பிடிச்சி தலையெல்லாம் வைக்காம, நீங்களா இருங்க, நாங்களாவே இருக்கோம்,
இந்த சனத்துல அப்படி உட்காந்து அப்படி பார்த்து ஓகே குண்டல் நீ எந்திரி அப்படின்னா எந்திரிக்கும். ஏன்னா மாஸ்டர் கீ ஒரு குரு, சீடர்கள் முழுமையாக எப்பொழுது அந்த குருவை நம்புகின்றார்களோ, இறைவன் அர்ப்பணம் செய்கின்றார்களோ, அப்ப அவர் சொன்னா எந்திரிக்கும். அப்படி சில யோக சாதனைகள், தேவையான யோக சாதனைகளை சீடர்களுக்கு கொடுப்பது ஒரு ஞானத்தில் இருக்கக்கூடிய யோகம். அடுத்ததாங்க ஞானத்தில் ஞானம். அங்க குருவுக்கே வேலை கிடையாது. இந்த ஸ்டேஜை நீங்க கடந்துட்டீங்கன்னா அங்க குருவே கிடையாது. குருவும் நீங்களும் அங்க ஒண்ணு. அங்க நீங்க எல்லாமே உங்க உள் அகத்துக்குள்ளார போயிடும். உங்க உள் உலகத்துக்குள்ளார போயிடுவீங்க. இந்த உள் உலகத்துக்குள்ளார இருக்கிற எல்லா பிரச்சனையும் நீங்களே சரி பண்ணிப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லா கலையும் தெரியும். சரிகை தெரியும், இருகை தெரியும், யோகம் தெரியும். யோகத்தை வச்சு நீங்களே எல்லாத்தையும் சரி பண்ணிடுவீங்க. கடைசியா கடவுளோட ஜோதி தரிசனம் உங்க அகத்துக்குள்ளார நடக்கும். அந்த ஜோதி தரிசனம் இருக்குல்ல, கண்டவன் ஒருபோதும் விண்டதில்லையே, விண்டவன் ஒருபோதும் கண்டதில்லையே. கண்டவன் அதுல அப்படியே லயிச்சிடுவாங்க. லயிச்சு அதுல போயிடுறாங்க. அவங்க சமாதி நிலை, ஆதிக்கு சமமான நிலை தான் சமாதி. போய் கண்ணை மூடி உட்கார்ந்து இருக்கிறதுக்கு பேர் சமாதி இல்லை. ஆதிக்கு சமமான, ஆதினா இறைவன், அந்த இறைவனுக்கு சமமான ஆதி சித்தன் சிவன், அந்த ஈசனுக்கு சமமான நிலை அது. அந்த சமாதி யோகத்திற்கு போயிட்டாங்கன்னா அவங்க அப்படியே உட்கார்ந்து இருப்பாங்க. திருப்பி என்ன பண்ணுவான், இறைவன் தலையில ஒரு தட்டு தட்டி, போதும் போதும் நீ என்ன ரசிச்சது அனுபவிச்சது, பாவம் பிள்ளைங்க இருக்காங்க போய் சொல்லு. இப்படி வந்தவங்க தான் உண்மையான மகான்கள். 100 பேர் ஞானத்தை அடைஞ்சிட்டாங்க. 100 பேர் இந்த ஆதிக்கு சமமாக உட்கார்ந்துட்டாங்க. அதுல ஒரு சில பேரை தான் இறைவன் பேசுறதுக்கு அனுப்புறான். அவங்களோட ஆத்ம வலிமை இறைவனுக்கு தெரியும். ஞானத்தை அடைந்த, ஜோதியில் ஜோதியாக கரைய நினைத்த எல்லாரையும் இறைவன் குருவாக்கி இங்க பேச அனுப்பல. சில நபர்களை பேச அனுப்புறான். அந்த நபர்களே இந்த உலகத்தில் மீண்டும் மீண்டும் இந்த சத்தியத்தை, அவங்கள்ட்ட கான்ட்ராவர்சியே இருக்காது. அவங்க பேசுற ஒரே வார்த்தை, நீங்க மரணத்தை வெல்லணும். பாருங்க, திருக்கடையூர்ல மார்க்கண்டேயன் என்ன பண்ணாரு, ஈசனை போய் கட்டி பிடிச்சாரு, யமவாதனை தீர்ந்தது. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு பிலாசபி, அட்ட வீரட்டனத்துல கடைசி வீரட்டனமான திருக்கடையூர்ல ஒரு சம்பவம் நடக்குது. மார்க்கண்டேயர் போய் என்ன பண்றாரு, யமன் வருது, துரத்திட்டு வருது யமவாதனை, போய் டக்குன்னு போய் சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சா ஒரு கதை அப்படி வச்சுப்போம். நடந்துச்சா நடக்கலையா அதெல்லாம் அப்புறம், அந்த ஆய்வுக்கெல்லாம் போவேனா. ஒரு பக்தியில ஒரு கோயில்ல உங்களுக்கு ஒரு கதையா சொல்லும் போது கூட, யமனை விரட்டுவான் சிவபெருமான், யமவாதனை போக்குவார் சிவபெருமான். எப்பொழுது, அவரை கட்டி தழுவும் பொழுது. சிவனை நாமும் கட்டி தழுவினால் யமவாதனை போய்விடும். சிவபெருமானை காலால் உதைத்தாலும் போயிடும். இந்த காலால இல்ல, இந்த காலால உதைக்கணும். அப்படி யாரு உதைச்சா, கண்ணப்ப நாயனார் உதைச்சாரு. கண்ணப்ப நாயனார் என்ன பண்ணாரு, முகலிங்கமாக இருக்கக்கூடியதுல தன்னுடைய காலை தூக்கி வச்சு தன்னுடைய கண்ணியை கொடுத்த டெடிகேஷன், இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். சிவன் சிவன் சிவராத்திரிக்கு வந்துட்டோம். சிவன்னா என்ன, சிவனுக்காக ஒவ்வொருத்தரும் பண்ணியிருக்கிற சாதனை என்ன, அவனோட அர்ப்பணிப்பு என்ன. 63 நாயன்மார்கள் புராணத்துல அர்ப்பணிப்புலாம் தெரியுமா உங்களுக்கு? படிச்சா ஒவ்வொரு கதையை உணர்வு ரீதியா அப்படின்னா கண்ணுலேருந்து தண்ணி வந்துடும். அவ்வளோ சோதனை. ஒவ்வொருத்தவன் அந்த சோதனையில நிற்பான். நான் என்ற அகங்காரம் கிடையாது அவன்கிட்ட. புகழுக்காக அவன் போய் சிவனை கும்பிடல. நான் பெரிய சிவனடியார்னு அப்படியே உபூதி பட்டையை போட்டு அப்படி இல்லை. தான் வாழ்ந்த ஜமீன்தாரா பண்ணையாரா வாழ்ந்த ஊர்ல எல்லாத்தையும் தான தர்மம் பண்ணிட்டு சிவனுக்கு நித்தம் நித்தம் இரவு பொழுதுல அர்த்த சாமத்துல தான் கையால படைக்கணும்னு சொல்லிட்டு அதே ஊர்ல போய் கூலிக்கு வேலை பார்த்து முக்தி அடைஞ்ச மிகப்பெரிய மகான்கள் வாழ்ந்த பூமி. 63 நாயன்மார்கள் புராணம். தான் சிவனுக்கு ஒரு வேண்டுதலுக்காக தன்னுகிட்ட இருக்கிற எல்லா செல்வத்தையும் தராசு தட்டுல வச்சுட்டு கடைசியா கட்டியிருந்த கோமணத்தையும் எடுத்து வச்சு அதற்கப்புறம் சிவபெருமான் காட்சி கொடுத்து அவனுக்கு முக்தி கொடுத்த சமூகம். இன்னைக்கெல்லாம் ஆன்மீகன்னு எதுனமோ பேசுறாங்க. ஏதோ இப்படி யோக சாதனை இப்படி கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டா இப்படி 4 மூச்சியை இழுத்துட்டு ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய சொல்லிட்டா நான் முக்தியா? இந்த வார்த்தையில நமசிவாயங்கிற வார்த்தையிலேயே சிவன் இருக்கான். இது ஒரு சவுண்டு. இந்த சவுண்ட்லயே சிவன் இருக்காரு. யோசிக்க வேணாம். அப்படின்னா எத்தனையோ நாயன்மார்கள் ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய இல்லையே.
இங்க இருந்து வரணும், இங்க டெடிகேஷன் வரணும். சிவன் அவ்வளோ சாதாரணமா போச்சா? முக்தினா அவ்வளோ சாதாரணமா போச்சா உங்களுக்கெல்லாம்? ஒவ்வொருத்தவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு, எவ்வளோ அவங்களோட வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டங்கள், சங்கடங்கள். ஆனா அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க அனுபவிச்ச அந்த பொக்கிஷத்தை நம்ம கிட்ட கொடுக்குறாங்க. அப்பா, நீங்களாம் என் பிள்ளைங்க, நீங்களாம் என் பேர பிள்ளைங்க, எடுத்துட்டு போங்க. அதை உருப்படியா அதை ஃபாலோ பண்ணி, அது என்னடா சொல்லியிருக்காங்க இந்த 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 பாட்டில், என்னப்பா சொல்லியிருக்காங்க? மரணத்தை தான் வெளில சொல்லியிருக்க போறாங்க. அது எப்படி சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு சாத்தியமா அப்படின்னு ஒரு விசாரம் பண்ணோமா? எதுவும் கிடையாது. மொட்டை பாப்பான் குட்டையில் வந்த கதை தான். எங்கள் வீட்டு ஆசாமியும் கல்யாணத்துக்கு போன கதை தான். எந்த கல்யாணம் தெரியாது, எங்க கல்யாணம் தானே உள்ளார போய் சாப்பிட்டுவார். எங்க சோறு போட்டாலும் ஆன்மீகம், எங்க போனாலும் கையெடுத்து கற்பூரம் காட்டினா போதும், அரகரா ஏதேதோ சண்முகா ஏதோ சொல்லி சாமியை கும்பிடணும். என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு யோசிச்சிருக்கம்மா, இந்த மகான்கள்லாம் யாரு, இந்த 63 நாயன்மார்கள் யாரு, இத்தனை சித்த முத்தர்கள் யாரு, இவங்கெல்லாம் என்னத்தை தான் பேசுனாங்க, என்னத்தை தான் உருவாக்குனாங்க, என்னதான் பிறந்து இந்த உலகத்துல செஞ்சு காட்டினாங்க? என்னைக்காச்சும் நினைச்சிருக்கம்மா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மெல்லாம் எப்படி தெரியுமா இப்ப இருக்கோம்? இறைவனை யூடியூப்ல தேடிட்டு இருக்கோம், இறைவனை ஃபேஸ்புக்ல தேடிட்டு இருக்கோம். இவ்வளவுதான். நாங்கள் வாழ்ந்த காலத்திலேயாச்சும் ஒரு குருநாதர் இங்கே ஒருத்தர் இருக்காருன்னா, இங்கே இருந்து அவனுக்கெல்லாம் காசெல்லாம் கிடையாது. பஸ்ஸுக்கெல்லாம் கடனை வாங்கிக்கிட்டு பஸ்ஸில் தொத்திக்கிட்டு இங்கேருந்து கோயம்புத்தூர் எங்க அந்த பக்கம் எங்கே ரிட்டர்ன் வரத்துக்கு கூட காசெல்லாம் கிடையாது. நான் வந்து கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒரு குருநாதர் மகானை பார்க்க போனேன். அவர் ஒரு இஸ்லாமிய சூஃபி. மகானை பார்க்க போகிறதுக்கு மட்டும்தான் என்கிட்ட காசு இருந்துச்சு, ரிட்டனுக்கு காசு கிடையாது. என்ன ஒன்று, நடந்தே வந்துடுவோம், என்ன பெரிய விஷயமா? இந்த நாளில் அவரை போய் பார்த்துருவோம், ரிட்டர்ன் நடந்தே வந்துடுவோம். சத்தியமாக சொல்கிறேன், இந்த இடத்துல எத்தனை நாள் வந்துடுவோம்? கோயம்புத்தூர்லேருந்து கும்மானம் தானே வரப்போகிறோம், என்ன ஒரு 3 நாள் 4 நாள் வந்துடுவோம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அந்த மகானுக்கு தெரியும் என்கிட்ட இல்லைன்னு. ரிட்டன் அவரு காசை கொடுத்துப்பா, நல்லபடியாக போயிட்டு வாப்பான்னாரு. டெடிகேஷன், தேடுதல். அந்த தேடுதலோட உச்சநிலை, விளிம்புல மரணம் இருக்கும் பாருங்க. அந்த அந்த ஒரு விளிம்பு, இந்த பக்கம் மரணம், இந்த பக்கம் இறைவன். இதுதான் சத்தியமான எல்லாருக்கும் நடந்தது. இந்த பக்கம் விளிம்புல அது வந்து ஒரு தற்கொலை முயற்சி மாதிரி தான் முக்தி நிலைங்கிறது. இந்த இந்த ஒரே ஒரு நொடி, இந்த பக்கம் போனா சொர்க்கம், இந்த பக்கம் போனா நரகம், மீண்டும் பிறப்பு. அந்த ஒரு இடத்துல வரைக்கும் இறைவன் சோதிப்பான், சிவன் சோதிப்பார். அதுல விழுந்தமா விழுலையா, அதுலயும் நின்னவன் முக்தி அடைஞ்சான். அப்ப வருட கணக்கா, நாள் கணக்கா அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வேதனைப்பட்டு ஒவ்வொரு கோயில் தலம் தீர்த்தம், குருநாதர் அங்க அருள்வாக்கு சொல்றாங்க, எலும்புச்சம்பளம் மந்திரிச்சு கொடுத்தானா என் உடம்பு சரியாயிடும், என்னென்னமோ ஆன்மீகங்கிற பேர்ல இன்னைக்கு என்னென்னமோ கூத்து நடக்குது இந்த உலகத்துல. பரவாயில்ல, போய் எல்லாம் கத்துங்க. ஓ இவன் ஃப்ராடு, உங்க காசு உங்களோட டைம் வேஸ்ட் ஆகும், பரவாயில்ல போய் கத்துங்க, தப்பே கிடையாது. இன்னைக்கு ஒவ்வொருத்தவன் சின்னதா ஒரு முணுக்குன்னு இங்க லைட் எறியறதுக்குள்ள நாம பெரிய மகானாயிட்டங்கிறான். 10 புஸ்தகத்தை ரெஃபர் பண்ணி வச்சுட்டு பேசுறவங்களாம் இன்னைக்கு மகானாயிடுறான். தன்னுடைய உள்ளகத்தை தூய்மை செய்து இறைவனோட அற்புதத்தை உணர்ந்து பேசக்கூடிய அளவுக்கு ஆட்கள் ரொம்ப குறைவாயிட்டாங்க. அப்ப இவ்வளோ பெரிய அற்புதமான ஆன்மீக புதையல் வருஷம் ஃபுல்லா தேடணும், கிடைக்கல. ஆனா எல்லா மதத்திலையும் எல்லா கோட்பாடுலையும் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஒரு நாள் இரவு கண்ணுமில்லைங்க. அப்ப நம்ம சித்தர்களின் கூட்டத்தின் தலைவனாக இருப்பவர் சிவபெருமான். அந்த சிவபெருமானை சொல்லி ஒரு மகா சிவராத்திரியில நாம கண் விழிக்க வந்திருக்கோம். இப்படி கண்ணு விழிச்சா என்னங்க நடக்குது? அறிவியல் ரீதியா என்ன நடக்குது? அதுவும் இந்த தமிழ்நாட்டில் என்ன நடக்குது? அதுவும் குறிப்பா இந்த கும்பகோணத்துல என்ன நடக்குது?